இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குபேரா படத்தோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். அதாவது இந்த 10 நாட்களில் மொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ரொம்பவே புவர், 20 கோடி மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு இந்த குபேரா. ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் அல்டிமேட் வசூல் 60 கோடிக்கு மேலே வசூலாக இருக்குது. 60 கோடியே 90 லட்சம், கிட்டத்தட்ட 61 கோடி. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 35 லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். கர்நாடகாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷன் தான், கர்நாடகா ரேஞ்சுக்கு அதில் பெரிய கலெக்ஷன் தான் வச்சுக்கங்களேன். 10 கோடியே 20 லட்சத்தை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் ரொம்ப புவர், கேரளா மாதிரியே 2 கோடியே 75 லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 31 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக டோட்டலாக வேர்ல்டு வைடாக இந்த படம் இதுவரைக்கும் 10 நாட்களில் 126 கோடியே 20 லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த படம் டிசாஸ்டர், வாஷ் அவுட்டு, டோட்டலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாகி டவுன் ஆகி படுத்துருச்சு வசூல். இதுக்கு மேலே பெரிய வசூல் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த படம். ஏன்னா 10 நாட்கள் ஆயிடுச்சு. ஆந்திராலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தூக்கி விட்டு அந்த படத்தை கொண்டாடிட்டாங்க. அதனால் 60 கோடி வந்திருக்கு. இப்போது ராயன் அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படிங்கிறது தான் மைனஸு. இன்னும் சொல்லப்போனால் ஆந்திராலையும் இந்த படம் 60 கோடி இல்லாமல் டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னா, வெறும் 5 கோடி 6 கோடி அப்படி வந்துருச்சுன்னா இந்த படம் மொத்த கலெக்ஷனே ஒரு 60 கோடி 65 கோடி தான் வந்திருக்கும் ஓவராலாகவே. ஆனால் ஆந்திரா தனுஷை கௌரவப்படுத்திச்சு, காப்பாற்றிச்சுன்னு சொல்லிடலாம். ஸோ ஓவராலாக 10 நாளில் 126 கோடியை வசூல் பண்ணியிருக்கு இந்த குபேரா. ஸோ ராயன் வசூலை மிந்தவும் முடியல, தொடவும் முடியல. ஸோ இந்த படம் ஆந்திராவில் ஓடியும் கூட தனுஷுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஏதோ ஆந்திராவிலாச்சும் இந்த படம் ஓடிச்சே அப்படிங்கிறதுல சந்தோஷம் அடைஞ்சிக்க வேண்டியதுதான்.